கன்னிராசிக்காரவங்க, நீங்கள் எப்பயுமே ரொம்ப அழகு, அறிவு, புத்திசாலித்தனம் எல்லாத்துலேயும் ஒரு நிதான போக்கு அப்படி உடையவங்க. ரொம்ப மதிநுட்பம் உடையவர்கள், நுண்ணறிவு உடையவர்கள், எல்லாத்தையும் சூட்சமமாக தெரிஞ்சுக்கிறவங்க. ரொம்ப சிரிச்ச முகமாக இருக்கிறது, எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறது இருக்கு. எல்லாத்துலேயும் ஒரு தேடல் இருக்கிறவங்க, எல்லாத்தையும் நம்ம தேடி தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம், கல்வி மேலே ஆர்வம். படிக்க வாய்ப்பு இல்லாதவங்க மற்ற விஷயங்களை புத்தகங்களை தெரிஞ்சு படித்து பார்த்து படித்தவங்களுடைய பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதன் மூலம் தன்னை வளர்த்து தன்னை சேர்ந்தவங்களையும் சேர்த்து வளர்த்து வர்ற குணம் உங்கள்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கு கன்னிராசிக்கு ஜூன் மாத பலன்கள் செம்மையாக இருக்குது. ஏற்கனவே குரு உங்களையே பார்க்குறாரு. அதனால் இருக்கிற வியாதிகளாக இருக்கட்டும், உடல் நலம் ரொம்ப நல்லாயிரும், தேக பொலிவு, முகம் வசீகர தோற்றமாயிரும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு 3ஆம் வீட்டை வேற பார்க்குறாரு, விஜய வீரிய வெற்றி ஸ்தானம். அதனால் அதுவும் நல்லா இருக்குது. ஜென்ம ஜாதகத்திலேயே உங்களுக்கு சகோதர ஸ்தானம் சரியில்லைனாலும் கூடயும் இந்த தடவை சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை அதிகமாகும். எப்படி சொல்கிறது, பலம் கூடும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். பிள்ளைகளை எல்கேஜி யூகேஜி சேர்க்குற அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, +1 சேர்க்குற அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, இல்லை காலேஜு சேர்க்குற அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளை நல்ல ஸ்கூலில், நல்ல காலேஜில், நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு. அதே மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு இந்த தடவை நல்லபடியாக குழந்தை பேர் கிடைக்கும். அப்படி உங்கள் பிள்ளைங்க கர்ப்பமாக இருந்தாங்கன்னா நல்ல முறையில் சுகப்பிரசவம் ஆகும், பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நீங்கள் கட்டி கொடுத்த பிள்ளைங்க ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கிற மாதிரி யாராவது இருக்கிறவங்களுக்கு இந்த தடவை மக்கட்பேறு கிடைக்கும். அதே மாதிரி வீடு வாசல் புதுசாக வாங்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு அது நடக்கும். வீட்டு வேலை நடந்துகிட்ருக்கிறது, பெண்டிங்காக இருக்கிறவங்களுக்கு அதை திரும்ப சரி பண்ணி வீடை முடித்து நல்லபடியாக கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி அமைப்பு உங்களுக்கு நடக்கும். முக்கியமாக மந்தமாக இருந்த தொழில் நிலைகள் 6ல் சனி வந்ததுலேருந்து மந்த சூழ்நிலையாகவே இருக்கும். அது இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகும். தொழில் வளம் பெறும், அதிக லாபம் கிடைக்கும். விட்டு போன எப்படி சொல்கிறது, உங்கள் வாடிக்கையாளர்களாம் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும். கண்டிப்பாக உங்களுக்கு ஜூன் மாதம் எல்லா நன்மையும் நடக்கும். நன்றி, வணக்கம்.